ஆதியாகமம் அதிகாரம் 1 விளக்கவுரை எக்ஸ்பாசிட்டரி ஸ்டடி. அறிமுகம். ஆதியாகமம் வேதாகமத்தின் முதல் புத்தகம். ஆதியில் என்று தொடங்கும் இந்த புத்தகம் எல்லாவற்றின் ஆரம்பத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் பிரபஞ்சத்தின் தோற்றம், பூமியின் படைப்பு, உயிரினங்களின் படைப்பு மற்றும் மனிதனின் படைப்பு பற்றிய தேவனுடைய வெளிப்பாட்டை கூறுகிறது. முக்கிய கருத்து. எல்லாவற்றையும் சர்வவல்லமையுள்ள தேவன் தமது வார்த்தையினால் படைத்தார். வசனங்கள் 1 முதல் 2 வரை. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். விளக்கம். வேதாகமம் தேவனின் இருப்பை நிரூபிக்க முயற்சிக்கவில்லை, அது தேவன் இருக்கிறார் என்று அறிவிக்கிறது. ஆதியிலே என்பது காலத்தின் தொடக்கத்தை குறிக்கிறது. தேவன் எபிரேய மொழியில் எலோஹிம் என்பது மகத்துவத்தையும் வல்லமையையும் காட்டுகிறது. இங்கு தேவன் எல்லாவற்றிற்கும் காரணமானவராக வெளிப்படுகிறார். பாடங்கள். தேவனே எல்லாவற்றிற்கும் ஆரம்பம். உலகம் தற்செயலாக தோன்றவில்லை. படைப்பின் பின்னால் ஒரு படைப்பாளர் இருக்கிறார். முதல் நாள் ஒளியின் படைப்பு. வசனங்கள் 3 முதல் 5 வரை. ஒளி உண்டாகக்கடவது என்றார், ஒளி உண்டாயிற்று. விளக்கம். தேவன் பேசினார், படைப்பு நிகழ்ந்தது. அவருடைய வார்த்தைக்கு படைக்கும் வல்லமை உண்டு. ஒளி இருளிலிருந்து பிரிக்கப்பட்டது. இது தேவனுடைய பரிசுத்தத்தையும் ஒழுங்கையும் காட்டுகிறது. ஆவிக்குரிய பயன்பாடு. பாவம் இருளாகும். தேவன் இருளில் ஒளியை உண்டாக்குபவர். இரட்சிப்பில் தேவன் நம் இருதயத்தில் ஒளியை பிரகாசிக்க செய்கிறார். 2 கொரிந்தியர் 4:6. இரண்டாம் நாள் ஆகாய விரிவு. வசனங்கள் 6 முதல் 8 வரை. விளக்கம். தேவன் வானமண்டலத்தை உருவாக்கி மேலுள்ள தண்ணீரையும் கீழுள்ள தண்ணீரையும் பிரித்தார். இது தேவனுடைய ஒழுங்கமைக்கும் கிரியையை காட்டுகிறது. பாடங்கள். தேவன் குழப்பத்தின் தேவன் அல்ல. அவர் ஒழுங்கின் தேவன். இயற்கையின் எல்லைகள் அனைத்தும் தேவனால் நிர்ணயிக்கப்பட்டவை. மூன்றாம் நாள் நிலமும் தாவரங்களும். வசனங்கள் 9 முதல் 13 வரை. விளக்கம். தண்ணீர் ஒன்று சேர்க்கப்பட்டு வறண்ட நிலம் தோன்றியது. பின்னர் புல், செடி, மரங்கள் உண்டாக்கப்பட்டன. ஒவ்வொன்றும் தன் தன் ஜாதியின்படி உருவாக்கப்பட்டது. பாடங்கள். தேவன் வாழ்க்கையின் மூலாதாரம். படைப்பில் தேவன் ஒழுங்கை ஏற்படுத்தியுள்ளார். ஒவ்வொரு விதையும் அதன் இனத்தையே உண்டாக்குகிறது. ஆவிக்குரிய பயன்பாடு. நல்ல விதை நல்ல கனியை தரும். தேவனுடைய வார்த்தை நம் வாழ்க்கையில் கனியை உண்டாக்கும். நான்காம் நாள் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள். வசனங்கள் 14 முதல் 19 வரை. விளக்கம். தேவன் காலங்களையும் நாட்களையும் ஆண்டுகளையும் குறிக்க வானத்தில் ஒளிகளை வைத்தார். சூரியன் பகலை ஆளுகிறது. சந்திரன் இரவை ஆளுகிறது. பாடங்கள். காலம் தேவனின் கட்டுப்பாட்டில் உள்ளது. ஜோதிடம் அல்ல, தேவனே நம் வாழ்க்கையை நடத்துகிறார். நட்சத்திரங்களை படைத்தவர் அவற்றை வணங்கும்படி அல்ல, அவரை மகிமைப்படுத்தும்படியாக படைத்தார். ஐந்தாம் நாள் மீன்களும் பறவைகளும். வசனங்கள் 20 முதல் 23 வரை. விளக்கம். கடலின் உயிரினங்களும் ஆகாயத்தின் பறவைகளும் படைக்கப்பட்டன. முதல் முறையாக தேவன் ஆசீர்வதிக்கிறார். பலுகிப் பெருகுங்கள். பாடங்கள். வாழ்க்கையை உருவாக்குபவர் தேவன். ஆசீர்வாதத்தின் மூலாதாரம் தேவன். உயிரின் பெருக்கம் தேவனின் திட்டம். ஆறாம் நாள் மிருகங்களும் மனிதனும். வசனங்கள் 24 முதல் 31 வரை. மிருகங்களின் படைப்பு. தேவன் எல்லா நில மிருகங்களையும் படைத்தார். ஒவ்வொன்றும் தன் தன் இனத்தின்படி உருவாக்கப்பட்டது. மனிதனின் படைப்பு. வசனங்கள் 26 முதல் 27 வரை. நம்முடைய சாயலாகவும் நம்முடைய ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. விளக்கம். இது படைப்பின் உச்சம். மனிதன் மட்டும் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டான். அவனுக்கு அறிவு, மனசாட்சி, ஒழுக்க உணர்வு, தேவனோடு உறவு கொள்ளும் திறன் கொடுக்கப்பட்டன. திரித்துவத்தின் சுட்டிக்காட்டு. உண்டாக்குவோமாக என்ற சொல் திரித்துவ தேவனை நினைவூட்டுகிறது. பாடங்கள். மனித வாழ்க்கை புனிதமானது. மனிதன் ஒரு விபத்து அல்ல. ஒவ்வொரு மனிதனும் தேவனுடைய சாயலை கொண்டவர். மனிதனின் அதிகாரம். வசனங்கள் 28 முதல் 30 வரை. விளக்கம். தேவன் மனிதனுக்கு பூமியை நிர்வகிக்கும் பொறுப்பை அளித்தார். இது சுரண்டலுக்கான அதிகாரம் அல்ல, பாதுகாத்து பராமரிக்கும் பொறுப்பாகும். பாடங்கள். மனிதன் தேவனின் பிரதிநிதி. படைப்பின் மேல் பொறுப்புள்ள நிர்வாகி. வசனம் 31. தேவன் தாம் உண்டாக்கின யாவையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. விளக்கம். ஒவ்வொரு நாளிலும் நன்றாயிருந்தது என்று கூறினார். ஆனால் மனிதனை படைத்த பின் மிகவும் நன்றாயிருந்தது என்று கூறினார். பாவம் வருவதற்கு முன் உலகம் பரிபூரணமாக இருந்தது. பாடங்கள். தேவனுடைய செயல்கள் பரிபூரணமானவை. பாவம் பின்னர் உலகிற்குள் வந்தது. படைப்பின் ஆரம்ப நிலை மகிமையானது. ஆதியாகமம் 1 இன் முக்கிய போதனைகள். தேவன் எல்லாவற்றிற்கும் படைப்பாளர். தேவனுடைய வார்த்தைக்கு படைக்கும் வல்லமை உண்டு. படைப்பில் ஒழுங்கும் நோக்கமும் உள்ளது. மனிதன் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டான். மனித வாழ்க்கை மதிப்புமிக்கது. பூமியை பராமரிக்கும் பொறுப்பு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. தேவனுடைய படைப்பு ஆரம்பத்தில் மிகவும் நன்றாயிருந்தது. எல்லா மகிமையும் படைப்பாளருக்கே செலுத்தப்பட வேண்டும். கிறிஸ்துவை நோக்கிய பார்வை. ஆதியாகமம் 1 இல் படைத்தவர் கிறிஸ்துவே.
சகலமும் அவரைக் கொண்டும் அவருக்காகவும் சிருஷ்டிக்கப்பட்டது. கொலோசையர் 1:16. முதல் படைப்பில் ஒளியை உண்டாக்கிய கிறிஸ்து புதிய படைப்பிலும் பாவிகளின் இருதயத்தில் ஒளியை உண்டாக்குகிறார். ஆகவே ஆதியாகமம் 1 வெறும் படைப்பின் வரலாறு மட்டுமல்ல. அது படைப்பாளரான இயேசு கிறிஸ்துவின் மகிமையை வெளிப்படுத்தும் அதிகாரமாகும்.